கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அடியன் பாஸ்டர் சத்யராஜ், காந்தி நகர் அழகாபுரி பகுதியிலிருந்து. உபவாச ஜெபம் ஒரு மனிதனுக்குள் எதை செய்கிறது? உபவாச ஜெபம் அதனுடைய மேன்மை என்ன? உபவாச ஜெபம் ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை அடையும்படியான வாசல்களை திறந்து விடுகிறது. உபவாசித்து ஜெபிக்கும் கிறிஸ்தவன் ஆவியானவருக்குள்ளாக தன்னை காத்து கொண்டு விழுந்து போகாமல் இருக்கும்படி உதவி செய்கிறது. உபவாசித்து ஜெபிக்கும் அந்த மனிதனுடைய வாழ்வில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு என்று அவரை விசுவாசிப்பதற்காக உபவாச ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தூண்டிவிடுகிறது என்பதே உண்மை. ஆகையினால் உபவாச ஜெபத்தை இன்னும் நம்முடைய வாழ்வில் அதிகரிக்க பண்ணுவோம். உபவாசித்து ஜெபித்து தேவனண்டை நெருங்கி ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.